Hi sweeties, welcome to our channel Miss Sands. நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு நான் இப்படி ரெடியா எங்க போறேன்னா நம்ம கேராஸ் புக் பண்ணிருக்கோம்ல அது ரூட் டச் அப் பண்ண போறேன். நான் சொன்னல ஒரு ஸ்டுடியோல பண்ணேன் பட் எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்ட்டு ஸோ நான் இன்னொரு சலூன் வந்து பார்த்து வச்சிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க. நான் எங்க போய் பண்ண போறேன், எவ்வளவுக்கு பண்ணேன், ப்ராசஸ் என்ன எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோவை. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. இத மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்க நம்ம சேனல் மிஸ் சென்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஸ்வீட்டிஸ் வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஸ்வீட்டிஸ் இப்போ நான் குளிச்சுட்டு மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன் பார்லர் போகிறதுக்காக. கொஞ்சமாக மேக்கப் போட்டு போனால் அங்கே போய் பிக்ஸ் எல்லாம் எடுக்கணும், எப்படின்னா வீடியோ ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு மேக்கப் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். மேக்கப் போட்டக்கப்புறமா தலையை ஆற வச்சுக்கலாம், அப்புறமா ஆற வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே அந்த டவல் கட்டியே வச்சுருந்தேன் தலையை. அதுக்கப்புறமா தலையை ஃபேன் காட்டில் நின்று நல்லா துவட்டிட்டேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈரம் ஆறட்டும். நான் மோஸ்ட்லி ட்ரையர் யூஸ் பண்ண மாட்டேன், எப்போவுமே தலையை வந்து ஃபேன் காட்டில் தான் துவட்டுவேன். துவட்டிட்டு அப்படியே நான் கொஞ்சம் விட்டுட்டேன், ஃபேன் காற்றுல கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து எனக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். ஏன்னா அங்கே போனால் எப்போனாலும் 5 to 6 ஹவர்ஸ் ஆகும், சாப்பிட்டு போனால் தான் கரெக்டாகும். அப்புறம் கொஞ்சம் ஈரம் ஆறிடுச்சுன்னு சீரம் தேய்ச்சிட்டேன். சீரம் தேய்ச்சி தலையை வாரி ஒரு கோனி டைல் மாதிரி போட்டுட்டேன். நான் அது எனக்கு எப்போவுமே கோனி டைல் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் ஸ்டூடியோ 11 கீழ்ப்பாக்கில் தான் பண்ணலான்னு ஐடியாவில் போனேன். அங்கேயே போய் ரீச் ஆகிட்டேன், ஸ்டூடியோ 11க்கும் ரீச் ஆகிட்டேன். நான் ரீச் ஆகும்போது மணி ஒரு 2:30 அது மாதிரி இருக்கும். போய் உட்காந்துட்டு சும்மா பிஃபோருக்கு ஒரு வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுத்துட்டக்கப்புறமா அவங்க எனக்கு அந்த ஹேர் பேக் கொஞ்சம் போட்டு விட்டாங்க. போட்டு விட்டோடனே அதை வச்சு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் சும்மா. அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நியூட்ரலைசர்லாம் போட்டு எனக்கு திருப்பி ஸ்ட்ரைட் பண்ணாங்க. செம்மையாக வலிச்சுது ஸ்ட்ரைட் பண்ணும்போது. ஏன்னா முடியை பிடிச்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இழுத்தா தான் இது செட்டிங் நிற்கும்னு சொன்னாங்க. ஸோ 2 பேர் சேர்ந்து பண்ணாங்க. எனக்கு இங்கே சர்வீஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸ்டைலிஸ்ட் எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தாங்க. நம்மளோட இது என்ன சொல்கிறது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்னு பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கேட்டு இதெல்லாமே இது உங்களுக்கு ஓகேவா இது எல்லாமே கேட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சிருந்து. பட் நீங்கள் இந்த மாதிரி போகிறீங்கன்னா தயவு செஞ்சு சாப்பிட்டு போயிருங்க. நான் ஒரு 2:30க்கு அங்கே ரீச் ஆனேன். 3 o'clock உட்காந்தேன். அதோடு எனக்கு 9 o'clock தான் என் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு என் ஹேர் இப்படி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு டே நான் எந்த கட்டுமே பண்ணல. ஏன்னா ஃபஸ்ட் வாஷ் முடிஞ்சக்கப்புறம் தான் ஹேர் கட் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஸோ நான் திருப்பி ஸ்டூடியோ 11 போயிருந்தேன் என்னோடய ஃபஸ்ட் வாஷ்க்கும் அப்புறம் ஹேர் கட்டுக்காகவும். இப்போ அவங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணாங்க ஹேரை போனோடனே. அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணி விட்டாங்க. ஹேர் வாஷ் பண்ணிட்டக்கப்புறமா வந்து எனக்கு ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் ஃபெதர் கட் கேட்டிருந்தேன், ஸோ எனக்கு ஃபெதர் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோட ஒரு ஹேரையும் வெட்டும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலும் கொஞ்சம் லுக்கை டிஃப்ரெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஹேர் கட் பண்ண ஒத்துக்கிட்டேன். பட் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்கும்போது. முடியெல்லாம் என் முன்னாடியே கீழே விழப்போகுது. அப்புறம் ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் வந்தது எனக்கு. ஸோ ஸ்வீட்டிஸ், நீங்க வீடியோல என்னோட லுக் பார்த்துருப்பீங்க. என்னோட ஹேர் ஸ்டைல், ஹேர் கட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒண்ணுன்னா சொல்லிட்டு வந்துடுறேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடியோ 11 போனேன். என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ப்ரிஃபர் பண்ணியிருந்தா. அவ அங்க வந்து கேரா ஸ்மூத் பண்ணியிருந்தா. ஸோ அதனால அங்க நல்லா இருக்கு. எனக்கு என்னோட ஹேரை கம்பேர் பண்ணும்போது அவ ஸ்மூத்திங் பண்ண ஹேர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ பண்ணி 2 years மேல ஆச்சு, இருந்தாலும் அந்த எஃபெக்ட் அப்படியே இருந்தது எனக்கு. அதனால அது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டூடியோ 11 போனேன். போனோடனே எனக்கு அங்க சர்வீஸுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஸ்மூத்திங் பண்ண போறீங்கன்னா மறக்காம சாப்பிட்டு போயிருங்க, தயவு செஞ்சு சாப்பிட்டு போயிருங்க. பாட்டில் ஏதாவது ஜூஸ் மாதிரி கூட எடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா ஒரு எப்படினாலும் சாலிடா ஒரு 5 to 6 hours அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் நான் கொஞ்சம் சாப்பிடாம போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி முடிச்சுட்டு வரும்போது அப்படியே தலையெல்லாம் கிறுகிறுன்னு சுத்துற மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் செகண்ட் டைம் வந்து நல்லாவே சாப்பிட்டு போனேன். அதுக்கப்புறமா வந்து அங்கேயே நமக்கு டீ காஃபி எல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதான் அங்கேயே குடிச்சிட்டு ஓரளவுக்கு என்னால சமாளிக்க முடிஞ்சது இந்த தடவை. அதனால நான் சாப்பிட்டு ஓரளவுக்கு என்னால என்ன சொல்றேன் டயர்ட் ஆகாம நான் சமாளிச்சுட்டேன் ஓரளவுக்கு. அதுக்கப்புறமா வந்து பிரைஸ் பத்தி பேசலாம். பிரைஸ் எப்படி அவங்க என்ன பேஸ்ல அவங்க சார்ஜ் பண்றாங்கன்னா ஒருத்தவங்களோட ஹேர் லென்த் பொறுத்து தான் சார்ஜ் பண்றாங்க. ஸோ நீங்க டைரக்டா சலூனை விசிட் பண்ணி பாருங்க. அவங்க விசிட் பண்ணி உங்களோட ஹேர் லென்த் அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க எல்லாத்துக்குமே பிரைஸ் சொல்றாங்க. ஸோ நீங்க அதனால அங்க நேரா போய் நீங்க விசிட் பண்ணிட்டு போனீங்கன்னா ஓகேவா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ரூட் டச் அப் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால தான் போனேன். பார்த்தா ரூட் டச் அப் பண்றதுக்கு மேடம் நீங்க ஃபுல்லா ஸ்மூத்திங்கே பண்ணிடலாம். ஏன்னா கீழே எஃபர்ட்ஸ் வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கு, முடி ஸ்ட்ரெயிட் பண்ண மாதிரி இல்ல. ஸோ அதனால நீங்க ஃபுல்லாவே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. நான் அதை மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஃபெதர் கட் பண்ணணுங்கிறது என் ஐடியா தான். அதனால ஃபெதர் கட்டுமே நான் பண்ணேன் போயிட்டு.
அப்புறம் வந்து இந்த ஐப்ரோ ட்ரிம், அப்புறம் வந்து ஃபேஸ்ல இருக்க எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எடுக்கிறதுமே நான் அங்கதான் எடுத்தேன். எனக்கு எல்லாமே ஓரளவு கம்ஃபர்டபுளா இருந்தது. இதுக்கு கண்டிஷன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கொடுக்குற ஷாம்பு அவங்க கொடுக்குற கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து அவங்களோட ஓன் பிராண்ட்ல பண்ணனால அவங்க ஒரு கண்டிஷனர் ஷாம்பு கொடுத்தாங்க. அது வந்து ஸ்டுடியோ லெவன்ல மட்டும் தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸ்டுடியோ லெவன் நீங்க கீழ்பாக்குல பண்ணனால கீழ்பாக்குல தான் வந்து வாங்கணும்னு கிடையாது. நீங்க வந்து எந்த ஸ்டுடியோ லெவன் போனாலுமே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்க அங்க கூட ரீச் அவுட் பண்ணி போய் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஹேர் ஆயில் பத்தி சொன்னாங்க. 1 வீக்குக்கு நீங்க ஹேர் ஆயில் வைக்க கூடாது. 2 to 3 டேஸ்க்கு கிளிப்ஸ் பேண்ட் எதுவுமே போடக்கூடாது தலையிலன்னு சொன்னாங்க. இல்லைன்னா பெண்டு விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்க இன்ஃபேக்ட் ஹேர் நீங்க இப்படி எடுத்து காது பக்கம் சொருக கூட கூடாது. அந்த ஸ்ட்ரைட்னிங் அப்படியே மெயின்டைன் ஆகணும்னா நீங்க அப்படியே தான் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் கேரா ஸ்மூத் பத்தி ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் டவுட்ஸை வந்து சால்வ் பண்றேன். எனக்கு என்ன தெரியுமோ அதை இன்ஃபர்மேஷன் வச்சு சால்வ் பண்றேன். ஸ்டுடியோ லெவனோட லொகேஷன், அப்புறம் வந்து கான்டாக்ட் நம்பர் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன். மறக்காம உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்க, நீங்க பண்ற ஐடியாவா இருந்தா. இத மாதிரி இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்ஸ் பார்க்க நம்ம சேனல் மிஸ் அண்ட்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நம்மள இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கல நான் என்ன பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்க. பர்ஸ்பெக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் ஆல்வேஸ் அக்செப்டட். மறக்காம என்னோட இந்த லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பை ஸ்வீட்டீஸ்.